அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆங்கில மாதத்தின் 7வது மாதமான ஜூலை மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜூலை மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு செல்வம், புகழ், மரியாதை இது எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாக பார்க்கும். ஜூலை மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் அப்படின்னு 4 கிரகங்களோட பயிற்சியும் பல விதத்திலையும் 12 ராசிக்காரர்கள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதத்துல சற்று கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். சூரியன் மிதுன ராசியில ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகத்துக்கு போறாரு. செவ்வாய் மேஷ ராசியில ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு. புதன் கடக ராசியில இருக்கிறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்துல அதுவும் வக்ரம் பெற்று இருக்கிறாரு. ராகு மீன ராசியில இருக்கிறாரு. கேது கன்னி ராசியில இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறதே தொடங்குது. அதனால இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சியாலையும் யோகங்களாலையும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாகவே பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்தில் சுக்கிரனோடு இணைஞ்சு 8ஆம் வீட்டில் அமர்றாரு. அதனால உத்தியோகத்தில் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் யாராவது உங்களுக்கு எதிராக கூட சதி செய்வாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்களே செய்யுங்க, அடுத்தவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டாம். அதன் மூலம் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். மேலதிகாரிகளை பற்றி தப்பாக புறம் பேசுவது இது எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க. சக ஊழியர்களையும் அனுசரித்து நடந்துக்குங்க. உங்களுடைய பதவி பறிபோகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால கூடுதல் கவனத்தோடு கூடுதல் எச்சரிக்கையோடும் இருக்கணும். இந்த ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு அடியையும் நீங்கள் முன்னோக்கி நகர்த்துவதில் மிகவும் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் கூட அது பலவிதமான சிக்கல்களை கொண்டு வந்து சேர்க்கும். ராகு 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 5ஆம் வீட்டின் அதிபதி குரு இந்த மாதம் முழுவதுமே 7ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் கல்வியில் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சிறிய விஷயங்களை கூட நீங்கள் மிக எளிதாக புரிந்து கொள்ளுவீங்க. உங்களுடைய படிப்பில் உங்களுக்கு நல்லதே அதிகமாக நடக்கும். ஆனால் ராகுவால் கவனம் சிதறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. சம்பந்தமில்லாத விஷயங்களில் கூட உங்களுடைய மனம் அப்படிங்கிறது ஈடுபடும். 2ஆம் வீட்டின் அதிபதி குரு 7ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் தங்கி, அதனால் உடன் பிறந்தவர்களிடமிருந்து எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்து சூழலையும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் நல்ல யோசனைகளை வழங்குவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கும் உறவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய மூத்த சகோதரராக உங்களுக்கு உதவுறதுக்கு முன் வருவார். ராகு பகவானால் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நீங்கள் அதிகமாக ஆசைப்படுவீங்க. அதே மாதிரி ஒரு சிறிய விஷயமா இருந்தாலும் மிகைப்படுத்தி பேசுதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பேச்சில் ஒரு திமிரு தெனாவட்டு இதெல்லாமே தெரியும். இதெல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்துக்கணும். யாருக்கும் வாக்குறுதி அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து கொடுக்கணும். உங்களால் முடிஞ்சால் என்னால் செய்ய முடியும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கணும். இது இந்த ஒரு பொருள் கேட்டாங்க அப்படின்னா நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கேட்ட நேரத்தில் அதை வாங்கி கொடுக்க முயற்சி செய்யணும். நம்மளால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களிடத்துல நேரடியாக சொல்லுறது நல்லது. இப்போ வாங்கித்தரேன், இன்னைக்கு வாங்கித்தரேன், நாளைக்கு வாங்கித்தரேன் அப்படிங்கிற இழுத்தடிக்கிற மனப்பான்மையை தவிர்த்துக்கணும். அதனால சில தவறான புரிதலும் சிக்கல்களும் ஏற்படும். அதனால் பொய்யான வாக்குறுதிகளை யாருக்கும் அளிப்பதை தவிர்த்துக்குங்க. உங்களுடைய உறவுகளை நன்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முடியும். செவ்வாய் ரிஷபராசியில் பேச்சியாக இருக்கிறதால வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள்லாம் வரும். அவர்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பிரச்சனைகள் வரும். எனவே சிலர்லாம் கவனமாக இருக்கணும். இருவருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த கருத்து வேறுபாடு வரும் பொழுது ஒருவருக்கொருவர் உட்காந்து பேசி தீர்க்க முயற்சி செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்காது. 11ஆம் வீட்டில் குரு இருக்கிறதால உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வியாபாரம் செய்தாலும் சரி, அது வேலை செய்தாலும் சரி, இரு துறைகளிலுமே உங்களுக்கு நிதி ஆதாயம் அப்படிங்கிறதே கிடைக்கும். குரு பகவான்
5ஆம் வீட்டில் இருக்கிறதால உங்களுடைய பணிகள் சிறப்பாக செய்து முடிக்க உதவுவார். ராசி அதிபதி செவ்வாய் மாத தொடக்கத்தில் 6ஆம் வீட்டில் அமர்வதால் ஒரு சில பிரச்சனைகளோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகள் மீண்டும் வரும். ஆனால் அவற்றிலிருந்து வெளியேற தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மற்றவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது தான் நல்லது. இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து போங்க. இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருமே குழந்தைகளை வச்சுட்டு இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுதெல்லாம் கூடுதல் எச்சரிக்கையோடு செல்லணும். அதே மாதிரி செல்ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது, சாகசம் பண்ணுறது, இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க. இளைஞர்கள் எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். உங்களுக்கு பதட்டம் மற்றும் கோபம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அதிகரிக்கும். நீங்கள் பொதுவாகவே எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்களுடைய கூட்டாண்மையை வளர்க்கறதுலையும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்துவதிலையும் அதிகமாக கவனத்தை செலுத்துவீங்க. திருமண வாழ்க்கை உறவுகள் மீதான கவனம் கூட உங்களுக்கு அதிகரிக்கும். மாதத்தின் முதல் பாதியில் அரசாங்க அதிகாரிகளோட தொடர்பு உங்களுக்கு சாத்தியமானதாக தான் இருக்கும். பிற்பகுதியில் சவால்கள் நிறைந்ததாக இருக்கலாம். குடும்பத்து சூழ்நிலையும் ஒரு சில அசௌகரியங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஆக்கப்பூர்வமான உரையாடலில் கூட கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். குடும்பத்தில் நல்லிணக்கம் அப்படிங்கிறது இருக்கணும். உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். ஒரு சில நேரத்தில் சண்டை சச்சரவு வரும். ஒரு சில நேரத்தில் சச்சரவு இன்றி சந்தோஷம் அதிகமாக இருக்கும். கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தம்பதியரோட சொத்துக்கள் மற்றும் ஒருங்கிணைந்த செல்வத்தில் கூட்டு முதலீடு அப்படிங்கிறது இருக்கலாம். அதனால் ஈகோ மோதல்களால் குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். காதலிப்பவர்கள்லாம் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்யலாம். புதிய காதல் தேடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த மாதம். மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய துணையை தேர்ந்தெடுப்பீங்க. இந்த மாதம் தற்சமயம் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே மாதத்தின் பிற்பகுதியில் தீரும். உங்களுக்கு நிதி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நியாயமானதாக தான் இருக்கும். திடீர் வருமான வரவு பல்வேறு வழிகளிலிருந்து உங்களுக்கு வரலாம். நீங்கள் எதிர்பார்த்திருந்த தொகை கிடைக்காம போகும். நீங்கள் எதிர்பாராமல் இருந்த தொகை இந்த மாதத்தில் கைக்கு சேரும். நிதி தேவைகளை நிர்வகிப்பதற்கு கடன் வாங்க வேண்டிய தேவை கூட ஏற்படலாம். இந்த மாதம் சில நிதி சிக்கல்களை நீங்கள் சந்தித்தாலும் அவற்றையும் உங்களால் சமாளிக்க முடியும். உடல்நலம் மற்றும் மருத்துவத்துக்காக அதிக செலவு செய்வீங்க. அரசாங்கத்தினர் கட்ட வேண்டிய வரி வகைகள் எல்லாத்தையும் சிறப்பாக கட்டிட்டு அதற்குண்டான ரசீதுகளையும் கவனமாக வச்சுக்கிறது நல்லது. தொழில் வளர்ச்சி, திடீர் பயணம் தொடர்பான எதிர்பாராத செலவுகள்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. மனைவியோட தொழில் மூலமோ அல்லது பங்குதாரர் மூலமோ இந்த மாதம் உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறதே கிடைக்க போகுது. இந்த மாதத்தின் முதல் பகுதியிலேயே பணியிடத்தில் காரசாரமான வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாம். வெளியூர் அல்லது நீண்ட தூர பயணங்கள்லாம் தொழில் நிமித்தமாவோ அல்லது வேலை நிமித்தமாவோ சென்று வருவீங்க. உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களால் ஏற்படக்கூடிய வியாபாரம் சிறப்பாக இருக்க போகுது. இந்த மாதத்தில் நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. பங்குதாரர்களால் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். எந்த முடிவு இருந்தாலும் எது செய்வதாக இருந்தாலும் சக கூட்டாளிகளும் கேட்டு அதன் பிறகு செய்துக்குங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமாவோ அல்லது பூர்வீக வீடு சம்பந்தமாவோ செலவு அப்படிங்கிறது இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில கலவையான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் பிபி சுகர் இருக்கிறவங்கெல்லாம் இது போன்ற பிரச்சனைகளும் உங்களுடைய மன அமைதியை பாதிக்கும். அதனால் உணவு சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். நேரத்திற்கு உணவு உண்பதை வழக்கமாக்கணும். நேரம் கிடைக்கும்போது ஓய்வெடுங்க. மாதத்தின் பிற்பகுதியில் மாணவர்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். ஒரு சிலர்லாம் என்ன காரணம்னே தெரியாமல் அவதிப்படுவாங்க. உடல்நல குறைவால் கல்வியில் கவனம் செலுத்த முடியாமல் மந்தமாக இருப்பாங்க. மாணவர்கள்லாம் எழுத்து தேர்வு எழுதும் மாணவர்கள்லாம் கடினமாக முயற்சி செய்யணும். வெளிநாட்டு கல்வி பெறுவதற்கு மாணவர்கள்லாம் கல்வி கடன் வேண்டி விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கல்வி கடன் இந்த மாதத்தில் கிடைக்கலாம். உங்களுடைய படிப்பு வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக செய்ய வேண்டியது உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு அதை நிர்ணயிச்சுட்டு அதன் பிறகு உங்களுடைய முதல் அடியை எடுத்து வைக்க தொடங்குங்க. இந்த ஜூலை மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலவிதமான தடைகள் வந்தாலும் அதையும் தாண்டி முன்னேறி செல்வேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும்.